12th standard chapter 1 accounts from incomplete records. இந்த சாப்டரில் உள்ள ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பொதுவாக போன வீடியோலாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நம்மளை சுற்றி எத்தனையோ குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்குது, சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் இருக்குது. அவங்க எப்படி கேபிட்டலை கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற தகவல்கள், அதாவது சில அசட்ஸ் கொடுத்துருப்பாங்க, லைபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினில் வந்து டீட்டெயில்ஸ் பாருங்கள். யாருன்னா இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ்னு கொடுத்துருக்கு. வருஷம் வந்து 31st March 2019. இதுதான் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மேலே போடணும். சரியா? அடுத்து இதில் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது. கிரெடிட்டாஸ், சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்குது, ஃபர்னிச்சரு, அதே மாதிரி நிறைய அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பில்ஸ் பேயபிள்ங்கிறதும் ஒரு லைபிலிட்டி. சரியா? அப்போது இதில் லைபிலிட்டியும் லைபிலிட்டி சைடில் போடணும், அசட்ஸை வந்து அசட் சைட்ஸில் போடணும். டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? கேபிட்டல். அதாவது இது கிட்டத்தட்ட பேலன்ஸ் ஷீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா 11th ஸ்டாண்டர்டில், அந்த பேலன்ஸ் ஷீட் மாடலே தான். அந்த மாடலில் தான் ப்ரிப்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸை என்ன செய்கிறோம்? கேபிட்டல்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அதாவது அசட்லேருந்து லைபிலிட்டியை லெஸ் பண்ணியாச்சுன்னா மிச்சம் இருக்கிறது கேபிட்டல் தான். 11th அக்கௌண்டிங் இக்யூஷனில் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதே ஃபார்மேட் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம சம் போடலாம். பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ், அந்த கொஸ்டினில் இருந்து இல்லையா தாமஸ்ங்கிற பேர். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2019. லைபிலிட்டிஸு, அமௌண்ட்டுக்கு சிம்பிள், அடுத்து அசட்ஸ், அது போக அமௌண்ட்டுக்கு சிம்பிள், இவ்வளவும் போடுறதும். போட்டுட்டு இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்கலாம். பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்குதா? அப்போ அது எங்கே போடணும்? லைபிலிட்டி சைடில் போடணும். எப்படி எழுதணும்? சன்ட்ரி கிரெடிட்டாஸ், அந்த கொஸ்டினில் என்ன இருக்கோ அது அப்படியே எழுத போகிறோம். சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு அந்த அமௌண்ட்டு காலத்துக்கு கீழே என்ன செய்யணும்? சன்ட்ரி கிரெடிட்டாஸ்க்குள்ளே அமௌண்ட்டை போடணும். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எவ்வளவு? ஃபஸ்ட் காலத்துலேயே நம்ம போடலாம். நம்ம செகண்ட் காலத்தில் போடலை, இந்த சம்மில் வந்து ஃபஸ்ட் காலத்தில் போட்டிருக்கேன். சரி, 6 lakh போட்டாச்சு. அடுத்து என்னது? ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சருங்கிறது என்னது? ஒரு அசட். ஃபர்னிச்சருங்கிறது பிஸ்னஸ்க்கு ஒரு அசட். அப்போ அது லைபிலிட்டி சைடு வராது. ஸோ அசட் சைடு போடணும். அசட் சைடு என்ன எழுதணும்? ஃபர்னிச்சர் அப்படின்னு எழுதணும். ஃபர்னிச்சருங்கிறது அசட்டாக இருக்கிறனால அசட் சைடில் ஃபர்னிச்சர்னு எழுதி அந்த அமௌண்ட் காலத்தில் ஃபர்னிச்சருக்குரிய அமௌண்ட்டை போடணும். ஃபர்னிச்சருக்குரிய அமௌண்ட் எவ்வளவு? 80,000. சரி, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள். லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளவு? 3 lakhs. அப்போ அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு எழுதிக்கிட வேண்டியதான். லேண்ட் அண்ட் பில்டிங் இது ரொம்ப சிம்பிள். படன்னு அசட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது, லைபிலிட்டியை ஃபில் பண்ண வேண்டியது. ரெண்டு சைடுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கேபிட்டல். லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளவு? 3 lakhs. சரி, அடுத்து என்ன இருக்குது? கொஸ்டினை பாருங்கள். சன்ட்ரி டெட்டாஸ். சன்ட்ரி டெட்டாஸ் என்னது? அசட். அதாவது சன்ட்ரி டெட்டாஸ்னால் யார்? நம்மகிட்ட கடனுக்கு வாங்கிட்டு போனவங்க தான் சன்ட்ரி டெட்டாஸ். அவங்ககிட்ட இருந்து நமக்கு பணம் வரணும் ஃப்யூச்சரில், அதனால் அவங்க வந்து நமக்கு அசட்ஸ் தான். ஸோ சன்ட்ரி டெட்டாஸ் வந்து 3,20,000. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது? பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள்ங்கிறது ஒரு லைபிலிட்டி. என்ன அர்த்தம்? நம்ம கடனுக்கு பொருள் ஏதோ ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுக்கு அவன் பில்ஸ் எழுதி கொடுத்துருக்கான், அதுக்கு பேர் பில்ஸ் பேயபிள்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய பணத்தை வந்து ஃப்யூச்சரில் நம்ம பே பண்ணணும். ஸோ அது லைபிலிட்டி சைடு தான் எழுதணும். பில்ஸ் பேயபிள் எவ்வளவு? 1,20,000. சரி, அடுத்து பாருங்கள் கொஸ்டினில் என்ன இருக்குது? கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட்னா என்னது? நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது. கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு? 20,000 எழுதியாச்சு. சரி, அடுத்து பில்ஸ் ரிசீவபிள். இதுவும் ஒரு அசட் தான். இது ஆக்சுவலாக இவங்கெல்லாம் யாருன்னா டெட்டாஸ். நம்மகிட்ட பொருள் கடனுக்கு வாங்கிட்டு போனவங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பில்ஸ் ரிசீவபிள்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க. ஃப்யூச்சரில் அந்த மணி நமக்கு வந்து சேர்ந்துடும். அதனால இதுவும் ஒரு அசட் தான். ஸோ அசட் சைடு தான் பில்ஸ் ரிசீவபிளையும் நம்ம எழுதணும். அடுத்து லாஸ்ட் ஐட்டம் ஸ்டாக். ஸ்டாக் எவ்வளவு? 2,20,000. இதுவும் ஒரு அசட் தான். ஸோ அசட் சைடில் நம்ம ஸ்டாக் சொல்லி அதனுடைய அமௌண்ட்டு 2,20,000 எழுதணும். 2,20,000 போட்டோன்னா அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 10 lakh வருது.
10 lakh வருது. அப்போ அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த சைடும் நேருக்கு அதே நேருக்கு 10 lakhs போடணும் liability சைடும். ஆனால் இங்கே 10 lakh இல்லை, மேலே எவ்வளோ தான் இருக்குது, 7,20,000 தான் இருக்குது. அப்போது 10 lakhலேருந்து 7,20,000 லெஸ் பண்ணால் 2,80,000 அதுதான் கேபிட்டல். சரியா? அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டி லெஸ் பண்ணியாச்சுன்னா மிச்சம் வர்றது வந்து கேபிட்டல். இதில் வந்து பேலன்சிங் ஃபிகர்னு போடணும். ஏன்னா ஆன்சர் இது தானே, ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணும்போது எது ஆன்சர்னு தெரியாமல் இருந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக பேலன்சிங் ஃபிகர்னு போடுறோம். பாருங்கள், இதுதான் சம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்குது. ஒரு சைடு லைபிலிட்டி, இந்த சைடு அசட்டு, ரெண்டு பக்கமும் போட்டு டிஃப்ரென்ஸ் வந்து கேபிட்டல். சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் ரெண்டுக்கும் 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃபர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரியும் சம் இருக்குது புக்கில், அதை பார்க்கலாம். இப்போ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா முடிஞ்சால் வேறு நம்பர் மாற்றி புது சம் மாதிரி கூட போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.